ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா சிறுகதைகள், நாவல்களும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? அப்பதான் அந்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓபன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல அந்த கதைகளை எல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு வித்தியாசமான காதல் நாவல் தேடி வந்த சொர்க்கம். இந்த நாவலை எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. அந்த அறைக்குள் ஒவ்வொரு தலையாக எட்டி பார்த்தது. கணிப்பொறி முன்னே அமர்ந்திருந்த அசோக் நிழலாட்டம் கண்டு திரும்பினான். அம்மா, அப்பா, ராஜி அக்கா, மீனா சித்தி, சித்தியின் பெண் ரம்யா. என்ன விஷயம் என்று எழுந்தான். அசோக் அண்ணா, உனக்கு கல்யாணமாமே பட்டென்று கேட்டாள் ரம்யா. மற்றவர்கள் பதற்றமாய் அவளை முறைத்தார்கள். அசோக் முகம் சுருங்க அவர்களை பார்த்தான். என்னது? நீ வெளியே வாயேன், உட்கார்ந்து பேசுவோம் என்று அப்பா சொல்ல ஹாலில் வந்து அமர்ந்தான் அசோக். அவனை சுற்றி மற்றவர்கள் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். ஜூன் வந்தா உனக்கு 27 வயசாக போகுது அசோக். அதுக்கு என்னப்பா இப்போ? உன் வயசுல எனக்கு ராஜி பிறந்து 2 வயசாகி இருந்ததுரா. சொல்ல வர விஷயத்த பட்டுன்னு சொல்லுங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு இருக்கோம். நான் என்ன பொம்மையா நீங்க பண்ணிடலாம்னு இருக்கோம்னு சொல்ல? நாங்க வரன் பார்க்கலாம்னு இருக்கோம்டா. அதுக்கு என்னம்மா அவசரம் இப்போ? காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடந்தா தானே நல்லது. கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா எனக்கு தோணும் போது நானே உங்ககிட்ட சொல்றேன், சரியா? நீ யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட சொல்லுடா. உன்னோட விருப்பத்துக்கு குறுக்க நாங்க நிக்க மாட்டோம். அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்றேன். இப்போதைக்கு எதுவும் இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஐடியா இருக்குதானே? நான் என்ன சன்னியாசியா போக போறேன்னா சொன்னேன்? அப்பாடா, சந்தோஷம்டா. உன்னோட ப்ரொஃபைல ஏதாவது மேட்ரிமோனியல் வெப்சைட்ல போடலாம்னு இருக்கேன். நிறைய வரன்கள் வரும்னு சொல்றாங்க. உனக்கு பிடிச்சா முடிப்போம். என்ன சொல்ற? நீயே கூட அதுல பொண்ணுங்களை உன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தேடலாமே. ஆக மொத்தம் என்ன சம்சார சாகரத்துல பிடிச்சு தள்ளிட்டு தான் மறுவேலைன்னு எல்லோரும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க இல்ல? பொண்ணுக்கு பண்ணிட்டோம், பையனுக்கும் காலகாலத்துல பண்ணிடணும்னு நினைக்கிறது தப்பாடா? அப்புறம் என்ன, உங்க இஷ்டம். மேட்ரிமோனியல் சைட்ல நானே என்னுடைய விவரங்களை பதிவு பண்ணிடுறேன், சரியா? அவன் சொல்ல அவர்கள் முகம் மலர்ந்தது. கல்யாணமே முடிந்து விட்டது போல சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷம் தன்னையும் தொற்றியதை உணர்ந்தான் அசோக். இதுவரை கல்யாணத்தை பற்றி அவன் பெரிதாய் ஏதும் சிந்தித்ததில்லை. ஓட்டப்பந்தயமாய் மாறிவிட்ட வாழ்க்கையில் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பதற்கான முயற்சியில்தான் அவனும் ஈடுபட்டிருந்தான். நல்ல மதிப்பெண்களோடு பள்ளி இறுதி வகுப்பும், அதை தொடர்ந்து பொறியியல் படிப்பும், பிறகு MBA படிப்பும் முடித்து ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் ஊதியத்தோடு மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனம் ஒன்றில் வேலையிலும் சேர்ந்தாயிற்று. இது போதாதா திருமணத்திற்கு தகுதியாக? எல்லோரும் கேட்டதும் அவனுக்கும் ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. இரவு சாப்பாட்டின் போது மொத்த குடும்பமும் மாற்றி மாற்றி அவனை கேள்விகளால் குடைந்தது. என்ன மாதிரி பொண்ணு வேணும்டா உனக்கு? ஏமா, என்ன மாதிரி அண்ணி வேணும்னு என்ன கேளுமா? நான் சொல்றேன். ஸ்னேகா மாதிரி சிரிப்பு, அனுஷ்கா மாதிரி உயரம், ஹன்சிகா மாதிரி நிறம், த்ரிஷா மாதிரி ஸ்லிம்மா, லதா மங்கேஷ்கர் மாதிரி குரல், கேரளா பொண்ணுங்க மாதிரி கூந்தல். அடடா, ஏண்டி எனக்கு பொண்ணு பாக்குறியா இல்ல தமிழ் சினிமாவுக்கு நடிகை தேடுறியா? இப்பெல்லாம் அப்படித்தான்னா பசங்க எல்லாம் பொண்ணு சூப்பரா இருக்கணும்னு தான் முதல் நிபந்தனைய போடுறாங்க. ஏன், அழகான பொண்ணுனா வேணாம்னு சொல்லிடுவியா நீ? அழகை விட குணம் முக்கியம். நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஆனா உன்ன மாதிரி அழகான ஸ்மார்ட்டான லட்ச லட்சமா சம்பாதிக்கிற பையன் கிடைக்க பொண்ணுங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. சித்தி இப்படி சொன்னபோது அவனுக்கு காதுக்கு குளிர்ச்சியாகத்தான் இருந்தது. அன்று இரவு அவனே திருமண இணையதளம் ஒன்றில் தன்னை பற்றிய விவரங்களை பதிவு செய்தான். சமீபத்தில் எடுத்த 4-5 புகைப்படங்களையும் பதிவேற்றினான். உடனடியாக அவனது மின்னஞ்சல் முகவரிக்கு பதிவு எண் வந்தது. தொலைபேசி எண் உறுதி செய்யப்பட்டது. அந்த நிமிடமே
இணையதளத்தில் பெண் தேடத் தொடங்கினான். தனக்கு தேவையான விவரங்களை குறிப்பிட்டு தேட ஆரம்பித்ததும் பெண்களின் புகைப்படங்களுடன் விவரங்கள் திரையில் தெரிந்தன. ஒவ்வொன்றாக பார்த்தான். அடேயப்பா, இத்தனை பெண்களா? கிட்டத்தட்ட 70-80 பெண்களின் விவரங்களை பார்த்தான். பல பெண்களை இவனுக்கு பிடிக்கவில்லை. சில பெண்களின் எதிர்பார்ப்பு மிக மிக அதிகமாக இருந்தது. 100-120 வரன்களை அலசியதில் 4-5 தேறியது. அவர்களுக்கு மட்டும் தனது விருப்பத்தை தெரிவித்து குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு கணிப்பொறியை அணைத்தவன் படுத்தான். படுத்த உடனே அவனுக்கு தூக்கம் வரவில்லை. தான் தேர்ந்தெடுத்து விருப்பம் அனுப்பிய பெண்கள் தன்னை பற்றிய விவரங்களை படிப்பார்களா? அத்தனை பேரும் பதில் விருப்பம் அனுப்பினால் என்ன செய்வது? எல்லோரும் படித்திருப்பார்களா? மகிழ்ந்திருப்பார்களோ? தன்னை மணக்க ஐவரும் போட்டி போடுவார்களா? மனசு குறுகுறுத்தது அவனுக்கு. பாதி ராத்திரி வரை தூக்கம் வராமல் மறுபடியும் தனது மடிக்கணினியை திறந்து கல்யாண இணையதளத்தில் நுழைந்து தன்னுடைய பதிவு பக்கத்துக்கு போனான். ஆர்வமானவனின் முகம் சற்றே வாடியது. அவன் விருப்பம் தெரிவித்த எந்த வரனிடம் இருந்தும் பதில் வரவில்லை. மிகவும் ஏமாற்றமாய் இருந்தது அவனுக்கு. மறுகணம் விருப்பம் தெரிவித்த அடுத்த நிமிடமே பதில் விருப்பம் வந்துவிடும் என நினைப்பது முட்டாள்தனம் என தோன்ற கணினியை மூடிவிட்டு படுத்தான். மறுநாள் காஃபி குடிக்கும் போதே ராஜியும் சித்தியும் அம்மாவும் ஆரம்பித்து விட்டார்கள். என்னடா, பதிவு பண்ணிட்டியா? என்று சொன்னவன் தான் 4-5 பேருக்கு விருப்பம் தெரிவித்ததை சொல்லவில்லை. பதிவு எண் என்னடா? சொல்றேன். பாஸ்வேர்டும் ஐடி நம்பரும் கொடுத்துட்றா. அப்பதான் நாங்க பார்க்க சௌகரியமா இருக்கும். அதெல்லாம் வேணாம் சித்தி, நானே பாக்குறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணுங்க விவரமும் போன் நம்பரும் தர்றேன். மத்தத நீங்க பாத்துக்கோங்க. என்ன சரியா சித்தி? பாடுறா, பாஸ்வேர்டு பரம ரகசியம்னு சொல்ற. பாஸ்வேர்டே தேவைப்படாத இன்னொரு மேட்ரிமோனியல் சைட் இருக்குடா. பணம் கட்டி பதிவு பண்ணிட்டா போன் நம்பர், போட்டோ, ஜாதகம் எல்லாத்தையும் வெளிப்படையா யார் வேணா பாக்குற மாதிரி போட்டுருவாங்க. நாங்க உன்னோட ஜாதகமும் படமும் கொடுத்து அதுலயும் பதிவு பண்ணிடலாம்னு இருக்கோம். என்னமோ செய்யுங்க. இந்த வருஷமே உன்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடண்டா அசோக், ராஜி சொன்னாள். அதென்ன அவ்வளவோ அவசரம்? என்னுடைய பட்டு சேலையெல்லாம் எப்போ என்ன எடுத்து கட்டுவாள்னு காத்துக்கிட்டு இருக்கு. தவிர உன்னுடைய கல்யாணத்தை சாக்கு வச்சு இன்னும் 2 சேலை வாங்கிக்கலாம் பாரு. புது வளையலும் நெக்லஸும் கூட வாங்கலாம்னு இருக்கேன்டா. நிறைய பிளான் இருக்கு என்றாள் அக்கா ராஜி. அது சரி, நீ பேஷன் பீரியட் நடத்த என் கல்யாணம் தான் கிடைச்சதா? சும்மாவா பின்ன? ரொம்ப அழுத்துக்காதடா தம்பி. நான் யாருன்னு தெரியும்ல. உனக்கு அக்கா மட்டும் இல்ல, நாத்தனார் ஸ்தானமாக்கும். வரப்போற பொண்ணுக்கு உனக்கு ஒரு முடிச்சுதான். நான் மிச்சத்தை போட்டாகணும் இல்ல. அக்கா, ஆரம்பிச்சிட்டியா? ஆளை விடு இப்போ. அசோக் சிரித்தபடி எழுந்தான். தினசரி பத்திரிகையை படித்து குளித்து போனில் அழைத்த நண்பர்களுடன் உரையாடி அம்மா கொடுத்த சிற்றுண்டியை உண்டுவிட்டு அவசர அவசரமாய் அலுவலகம் கிளம்பினான். பைக்கில் ஏறி அமர்ந்து உதைத்து புறப்பட்டவனை எதிரில் வந்த அப்பா நிறுத்தினார். ஏண்டா, ஒரு கார் வாங்கிக்கொன்னா கேக்குறியா நீ? பைக்ல நீ வேகமா போறத பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. கை நிறைய சம்பளம் வருது. அப்புறம் என்னடா? உங்களுக்கு வேணா வாங்கி தரேன்பா. எனக்கு பைக்ல போறதுதான் சுவாரஸ்யம், சௌரியம். தேவையில்லாம கவலைப்படுறீங்க. நான் ஜாக்கிரதையா தான் ஓட்டுறேன்பா. மணியாச்சுப்பா, நான் கிளம்புறேன். அவன் சர் என்று வண்டியை கிளப்பி சென்றான். 2 மணி வரை மூச்சு முட்டும் அளவுக்கு வேலை. பசி வயிற்றை கிள்ள உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு விட்டு வந்ததும் அந்த வரன்கள் பற்றிய நினைவு வர கணிப்பொறியில் திருமண தளத்தில் லாகின் செய்தான். ஒருவரிடமிருந்தும் பதில் வரவில்லை. அதிக ஏமாற்றமாக இருந்தது அவனுக்கு. எல்லோரும் இவன் அனுப்பிய குறுஞ்செய்தியை படித்திருக்கிறார்கள் என்ற விவரம் திருமண தகவல் மையத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் இவனது விருப்பத்தை ஏற்கவில்லை, மறுக்கவும் இல்லை. இவனது விருப்பம் கிணற்றில் போட்ட கல்லாக வெறுமனே கிடந்தது. உயர் படிப்புகள், நம்ப முடியாத அளவுக்கு ஊதியம், எவ்வித குறையும் சொல்ல முடியாத தோற்றம். இதைவிட என்ன எதிர்பார்க்கிறார்கள் அந்த பெண்கள்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அன்று இரவு மீண்டும் கணிப்பொறி முன் அமர்ந்தான். ராஜியும் சித்தியும் அருகில் வந்து உட்கார்ந்தார்கள். நாங்களும் பாக்குறோண்டா. அவனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அதோடு இணையதளத்தில் நுழைந்தான். ஆஹா, 7-8 வரன்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருப்பதை கண்டதும் ராஜி குதூகலித்தாள். பாரா,
பொண்ணுங்க ஏகமா வரிசையில வந்து நிக்கிறாங்க. உங்க நம்பரை கிளிக் பண்ணு, சீக்கிரம் பாத்துருவோம். அவன் ஒவ்வொரு எண்ணாக கிளிக் பண்ண அப்பெண்ணின் ப்ரொஃபைல் திரையில் தோன்றியது. போச்சு போச்சு, என்னடா இது, அங்கமுத்துவுக்கு அக்கா மாதிரி இருக்கா, நீ அடுத்ததுக்கு போ. ஈர்க்குச்சிக்கு சேலை கட்டுனது போல இருக்கா, வேற பாரு. இவ பொண்ணா இல்ல பொண்ணுக்கு அம்மாவா? மூஞ்சி இவ்வளவு முத்தி போயிருக்கு. நெக்ஸ்ட். சோமாலியாவுல இருந்த மாதிரி கண்ணம் ஒட்டி முழி புதுங்கி, என்னடா இது அலங்கோலம், ஒண்ணு கூட உருப்படியா தோணலியே. ராஜி சொன்னது போல் ஒன்று கூட தேரவில்லை. சொத்தையும் சொல்லையுமாக இருந்தது. சித்தியும் ராஜியும் போனதும் மீண்டும் பெண் தேடுதலில் இறங்கினான். ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பற்றி படு சுவாரஸ்யமாய் எழுதியிருந்தார்கள். அன்றைக்கும் 7-8 பெண்களை சலித்தெடுத்து விருப்பம் அனுப்பினான். பார்ப்போம், இவர்களில் யாராவது ஒருவர் சம்மதம் தெரிவித்தால் அடுத்த ஏற்பாட்டை கவனிக்கலாம். எல்லாமே நல்ல வரன்கள்தான், அவனுக்கு பொருத்தமானவர்கள்தான். அவன் கணிப்பொறியை அணைத்து விட்டு படுத்தான். மறுநாள் காலையில் முதல் வேளையாக பதில் ஏதாவது வந்திருக்கிறதா என்று பார்த்தான். 8 பேர் விருப்பம் இல்லை என்று மறுத்திருந்தார்கள். மிச்ச பேரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அசோக் மிகவும் திகைத்து போனான். இத்தனை பெண்கள் மறுக்கும் அளவுக்கு என்னிடம் என்ன குறை என்ற மன உளைச்சல் அவனை மிகவும் தாக்கியது. அலுவலகம் போய் சேர்ந்த அரை மணி நேரத்தில் கைபேசி ஒலித்தது. எஸ், அசோக் ஹியர். சார், நீங்க பதிவு பண்ணி இருக்கிற மேட்ரிமோனியல் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசலாமா சார்? இனிய குரலில் பேசியது ஒரு பெண். சொல்லுங்க, எங்க இணையதளத்துல பதிவு பண்ணி வரன் தேடிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இலவசமா பதிவு பண்ணி இருக்கீங்க. இதனால உங்களுக்கு வரன்களோட போன் நம்பர், இமெயில் எதுவுமே பார்க்க முடியாது. அது நீங்க பணம் கட்டி மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வசதிகள் கிடைக்கும். சீக்கிரமே வரன் அமைஞ்சிரும். எங்க கிட்ட 4 விதமான பேக்கேஜ் அதுக்கு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ முக்கியமான வேலையில இருக்கேன். இத பத்தி அப்புறம் பேசலாமே. எப்ப மறுபடியும் பேசலாம் சார்? தேவைப்படும் போது நானே போன் பண்றேன். மொபைலை வைத்தான். வரன் வருகிறதோ இல்லையோ, தினமும் ஒரு பெண் அந்த திருமண தகவல் மையத்தில் இருந்து பேசினாள். பணம் கட்டச் சொல்லி அசோக்குக்கு எரிச்சல் தான் வந்தது. அத்தியாயம் 2. என்னடா மாப்ள, போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு, என்ன ஏதாவது பச்சியா? நண்பன் பிரேம் கேட்டான். அவன் சமீபத்தில் தான் கல்யாணம் செய்து கொண்டான். அதை ஏண்டா கேக்குற? வீட்டுல விடாம தொந்தரவு செய்யறாங்களேன்னு ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்ல என்னோட ப்ரொஃபைல போட்டு வச்சேன். பணத்தை கட்டி உறுப்பினர் ஆயிடுங்கன்னு தினம் 4 போனு. ஆளுங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஒரே எரிச்சலா இருக்குடா. டேய், எரிச்சல் படாத. அவங்க இடத்துல இருந்து வேலை பார்த்தா நாமளும் தான் யாருக்காவது போன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்குத்தானே அவங்கள வேலைக்கு வச்சிருக்காங்க. சும்மா யாராவது நமக்கு சேவை பண்ணுவாங்களா? நானும் அந்த வெப்சைட்ல தான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன். இதே மாதிரிதான் தினம் 4 போனு. சரின்னு பணத்தை கட்டிட்டேன். ஒரு பொண்ணை தட்டி கழிச்சிருப்பேன். என்ன 100 பொண்ணுங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. வரிசையா பொண்ணுங்க வேணான்னு சொல்ற போது சே பொண்ணு மனசு அப்படியே விரக்தி ஆயிடும். எனக்கு கல்யாணமே வேண்டாம், விட்டுடுங்கன்னு கூட வீட்டுல புலம்பி இருக்கேன்டா. ஆனா அவங்க விட்டுருவாங்களா? கடைசியில என் ஒண்ணு விட்ட மாமி மூலமா வந்த வரன் தான் ஸ்வேதா. எங்க வீட்டுக்கு 2 தெரு தள்ளிதான் இருக்காங்க. பக்கத்து தெருவுலயே பொண்ணை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி அலைஞ்சோம் பாருன்னு சொன்னாங்க என்னோட அம்மாவும் அப்பாவும். அதனால இந்த விஷயத்துல எல்லாம் மனசு தளர விடக்கூடாது. வாழ்நாள் பூரா நம்மோட இருக்க போறவள எடுத்தோம் கவுத்தோம்னு தேர்ந்தெடுத்துட்டோம்னா பின்னால நமக்கு தாண்டா கஷ்டம். உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் தேடு. பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும். அதனால எல்லா விஷயங்களும் ஒத்து போகுதான்னு பார்த்து உன்னுடைய விருப்பத்தை அனுப்பு. பிரேம் நீண்ட உபதேசம் செய்தான். திருமணம் என்பது சுலபமான விஷயமல்ல என்பது புரிந்தது. அதனாலேயே அதில் ஆர்வம் கூடியது அவனுக்கு. அப்படின்னா பணம் கட்டலாங்கிறியா? நீ கட்டுற பணம் எவ்வளவு மாசத்துக்குன்னு பாரு. அதுக்குள்ள எந்த வரணும் முடியாட்டி மறுபடியும் பணம் கட்டணும். உன்னுடைய சம்பாத்தியத்துக்கு இதெல்லாம் ஒரு செலவே இல்ல. இலவசத்துல இருந்தா கம்யூனிகேஷன் பண்றது கஷ்டம். போன் நம்பர், இமெயில் எதுவும் பார்க்க தொடர்பு கொள்ளவே முடியாது.
அதனால உனக்கு வசதியா ஒரு பேக்கேஜ் பார்த்து பணத்தை கட்டு. உன்னுடைய அதிர்ஷ்டம் முடியறதுக்குள்ளேயே ஒண்ணு கிடைச்சிடலாம். அவன் சொன்னபடி 3 மாத பேக்கேஜில் அவர்கள் சொன்ன தொகையை செலுத்தினான். அம்மாவும் தன் பங்குக்கு மற்றொரு திருமண மையத்தில் புகைப்படம், ஜாதகம், போன் நம்பர் கொடுத்து பணம் கட்டியிருந்தாள். 3 மாத பேக்கேஜுக்கு பணம் செலுத்திய அடுத்த நிமிடத்தில் இருந்து அந்த அலுவலகத்தில் இருந்து அதுவரை போன் செய்து பணம் கட்டச் சொல்லி தொந்தரவு செய்த ஒருவரும் பேசவில்லை. அவர்கள் காரியம் முடிந்தது போல் கம் என்று ஆகிவிட்டார்கள். இனி உன்னுடைய கல்யாணம் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன என்பது போல நீயாயிற்று, பெண்ணை பெற்றவர்களாயிற்று என ஒதுங்கிக் கொண்டார்கள். இவனாக லாகின் பண்ணி பார்க்க வேண்டும். தினமும் இரவு 2 மணி நேரம் அந்த வெப்சைட்டில் அமர்ந்தான். ஒவ்வொரு பெண்ணாக கிளிக் பண்ணி படித்தான். அவர்கள் ஏற்றி வைத்திருந்த புகைப்படங்களையும் பார்ப்பான். ஒன்றில் நன்றாக இருந்தால் மற்றொன்றில் கேவலமாக தெரிவார்கள். அப்படி இப்படி என சலித்து சலித்து கொஞ்சம் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவர்களுக்கு விருப்பம் தெரிவித்து குறுஞ்செய்தி அனுப்பினான். இவன் அனுப்பியது போக இவனது ப்ரொஃபைலை பார்த்து தொடர்பு கொண்டவர்களும் உண்டு. அவர்களிடம் அம்மாவின் போன் நம்பரை கொடுத்து பேசச் சொன்னான். என் பெண்ணுக்காக வரம் பாக்குறேன், உங்க புள்ள ப்ரொஃபைல் பார்த்தோம், எங்களுக்கு ஜாதகம் பொருத்தமா இருக்கு. அப்படியா? பெண்ணோட பதிவு என்ன இருந்தா கொடுங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோம். நம்பர் குறிச்சுக்கோங்க. அம்மா எழுதி கொள்வாள். அசோக் கணிப்பொறியில் அந்த வரன்களை பார்ப்பான். பொண்ணு உனக்கு அக்கா மாதிரி இருக்காடா, உன்னை விட 2 மாசம் தான் சின்னவ. இதெல்லாம் பார்க்காம பேசுறாங்களா, இல்ல கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்களா? கஷ்டம், அடுத்ததை காட்டுடா. என் அடுத்த பெண்ணை காட்டினாள். வாயில்ல நல்லா தாண்டா இருக்கா, MBA படிச்சிருக்கா, உயரமும் சரியா இருக்கு, 20,000 சம்பாதிக்கிறா, ஜாதக பொருத்தம் கூட 70% இருக்கிறதா போட்டிருக்கு. நீ என்னடா சொல்ற? இல்லம்மா வேண்டாம். ஏண்டா? மனசுல எதுவும் தோணல எனக்கு. ஆமா, பாதி அதுவா நிக்குது, மீதிய நீ எதுவும் தோணலன்னு சொல்லி நிறுத்திடுற. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அவங்க கல்யாண பத்திரிகையோட வந்து கூப்பிட்டுட்டு போறாங்க. நம்ம வீட்டுலதான் ஒரு முன்னேற்றமும் கிடையாது. பார்க்க தொடங்கி 3 மாசம் ஆக போகுது. அம்மா அழுத்து கொண்டாள். அவசரப்படாதேம்மா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டுன்னு நீ தானே சொல்லுவ. என்னவோ போடா, எதுக்கும் உன்னோட ஜாதகத்தை யாருகிட்டையாவது காட்டி எப்ப அந்த நேரம் வரும்னு கேட்டுட்டு வரலாம்னு பாக்குறேன். தாராளமா போ. ஆனா ஜோதிடர் என்ன சொல்லுவாருங்கிறத நானே சொல்லிடுறேன். 2ஆம் இடத்துல சூரிய மங்களா இருக்கு, 4ஆம் இடத்துல சந்திரன் பாதிதான் இருக்கு, 5வது இடத்துல குரு வக்ரம், கேதுவும் வேற ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிக்குது. செவ்வாய்க்கும் புதனுக்கும் சண்டை, நடுவுல வியாழன் சுக்கிரன் சிரிக்குது. அதனால காசிக்கு போய் கங்கையில நீராடிட்டு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். ராமேஸ்வரத்துல கடல்ல நீராடி நவகிரகத்தை சந்தோஷப்படுத்தணும். போதும் போதும் நிறுத்துறா. அம்மா வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள். என்ன சிரிப்பு இங்க? சித்தியும் சித்தப்பாவும் வர அம்மா அவர்களிடம் சொல்ல அவர்களும் சேர்ந்து சிரித்தார்கள். இப்ப என்ன, ஜோசியர்கிட்ட போகவா வேண்டாமா என்று அம்மா கேட்க, தாராளமா போங்க, ஜோசியர்கிட்ட இல்ல கோயிலுக்கு போங்க. ஜோசியருக்கெல்லாம் ஜோசியர் அங்கதான் இருக்கார். நம்ம விதியெல்லாம் அறிஞ்சவர் அவருதான், அதை மாத்த தெரிஞ்சவரும் அவருதான். எப்ப யாரோட சேர்த்து வைக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அதனால அவரை போய் பிடிச்சு வேண்டிக்கோங்க போதும். சித்தப்பா சொல்ல அம்மா நெளிந்தாள். முக்கியமான வேலையில் ஆழ்ந்திருக்கும் போது செல்போன் அடித்தது. பெயரற்ற எண்ணில் இருந்து அழைப்பு. ஒருவேளை ஏதாவது வரனாக இருக்குமோ? அசோக் எடுத்து பேசினான். சார், நாங்க மேட்ரிமோனியல்ல இருந்து பேசுறோம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமைய வாழ்த்துக்கள் சார். எங்க இணையதளத்தை உபயோகிச்சு வரன் தேடுறதுக்கு நன்றி. உங்களுக்கு உதவதான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட மெம்பர்ஷிப் டைம் முடிய போகுது. அதை நீங்க புதுப்பிக்க வேண்டியது இருக்கு. செம எரிச்சலாக இருந்தது அசோக்குக்கு. அடக்கி கொண்டான். இப்போதைக்கு புதுப்பிக்க அவன் விரும்பவில்லை. இல்ல சார், உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்கனவே 3 மாசம் பணம் கட்டினதுக்கு தசரத மாதிரி 10,000 பொண்ணு கிடைச்சிட்டாமா எனக்கு. போனை கட் பண்ணினான். சற்று பொறுத்து ஏன் அப்படி கோபப்பட்டோம் என்று அவனே வெட்கப்பட்டான். பாவம் அந்த பெண், அவள் கடமையை செய்தாள். எனக்கு பெண் கிடைக்கவில்லை என்பதற்காக அவளிடம் எரிந்து விழுந்தால் சரியாகி விடுமா? அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் போல இருந்தது.
சற்று முன் அழைப்பு வந்த எண்ணுக்கு போன் செய்தான். எஸ் மேட்ரிமோனி, என்னோட பதிவு என் பேரு அசோக். கொஞ்சம் முன்னாடி என் கூட ஒருத்தங்க பேசுனாங்க, அவங்க கிட்ட நான் பேசணும். சாரி சார், இங்க நிறைய பேர் இருக்கோம், உங்களோட யார் பேசினாங்கன்னு தெரியலையே. அப்படியா? ஏமாற்றத்துடன் அந்த போனை கட் பண்ணினான். 10 நிமிடம் கழித்து அம்மாவிடம் இருந்து போன் வந்தது. டேய், நான் ஒரு நம்பர் சொல்றேன் பாரு, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அவளுக்கு சம்மதம்னு சொல்றாளாம். உனக்கும் பிடிச்சிருந்தா வர்ற ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க. பொண்ணும் சாப்ட்வேர் இன்ஜினியர் தான், ஹைதராபாத்ல வேலை பார்க்கறாளாம். டிரான்ஸ்பர் கிடைச்சிருமா? நீ பார்த்துட்டு உடனே சொல்றியா? அம்மா, இது என்ன வீடுன்னு நினைச்ச? உடனே சொந்த வேலையை பார்க்க ராத்திரி வீட்டுல வந்து பார்த்துட்டு சொல்றேம்மா. ஏன் ஆபீஸ்ல பார்க்க முடியாதா என்ன? பார்க்கலாம், ஆனா நான் வீட்டுக்கு வந்தே பார்க்கறேன், நீ அவசரப்படாதம்மா. சொன்னபடி இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய படத்தை கணிப்பொறியில் பார்த்தான். மேனகா என்ற பெயருக்கேற்றாற் போல மிக அழகாகவே இருந்தாள். படு மாடனாக தெரிந்தாள். சேலை, ஜீன்ஸ் இரண்டுமே அவளுக்கு பொருத்தமாக இருந்தது. என்னடா பாத்தியா, ஓகேவா? வேணாம்னு சொல்ல எந்த காரணமும் இல்ல. ஆனாலும் அம்மாவின் முகம் மலர்ந்தது. பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு அப்புறம் பெண் பார்க்க போலாம்னு தோணுதுமா. அதுக்கு என்ன, உன்னோட திருப்திக்கு விசாரிச்சுக்கோயேன். யார் வேண்டாம்னு சொன்னது? அவங்க அம்மா என்கிட்ட பேசுனாங்க. அவ்வளவு மென்மையா இனிமையா பேசுறாங்கடா. ஒரு பொண்ணு ஒரு பையனா. பையன் அமெரிக்காவுல பெரிய வேலையில இருக்கானா. அப்பா பெரிய பிசினஸ்மேன். பணத்துக்கு பிரச்சனையே இல்ல. கல்யாணத்தை வெகு விமர்சையா பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. பார்த்தா பணக்கார இடமா தெரியுது. முடிஞ்சா நம்ம அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். அவங்களா விரும்பி வந்திருக்காங்கடா. அம்மா சொல்ல சொல்ல அவனுக்கும் சந்தோஷமாகவே இருந்தது. மனசு இறக்கை விரித்து பறக்க தயாராயிற்று. வெள்ளாடை அணிந்த தேவதைகள் ஹம்மிங் பாட இறங்கி வந்தார்கள். அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாலாம். உன்னுடைய நம்பர் கொடுத்திருக்கேன்டா, பண்ணுவாளான்னு நினைக்கிறேன், பேசிக்கோ, சரியா? அவளது அழைப்புக்காக காத்திருந்தான் அசோக். 11 மணிக்கு அவளிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. இப்போது பேச முடியுமா, நான் கூப்பிடவா என கேட்டு அவன் ஓகே என பதில் அனுப்ப உடனே அழைத்தான் முடியுமா என்று. ஹாய் ஹாய், என்னுடைய ப்ரொஃபைல் பாத்தியா அசோக், பிடிச்சிருந்ததா? அழகான ஆங்கிலத்தில் கேட்டாள். பார்த்தேன், உனக்கு என்னோடது ஓகேவா? அதனாலதான் பேசுறேன். ஹைதராபாத்ல தனியா இருந்து வேலைக்கு போறது சிரமமா இல்லையா? என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டுல, இதெல்லாம் சகஜம் தானே. அங்க எங்க தங்கி இருக்க? லேடிஸ் ஹாஸ்டலா? இல்ல, ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். சமையல் சாப்பாடெல்லாம் நீயே வா. காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிக்குவேன். மத்தியான சாப்பாடு ஆபீஸ்ல. ராத்திரிக்கு ஒரு மார்வாடி பெண்கிட்ட சப்பாத்தி சப்ஜி வாங்கிக்குவேன். ஓஹோ, உன்னோட மத்த ஆர்வங்கள் பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் நிறைய புத்தகம் படிப்பேன், முக்கியமா ஆங்கில நாவல்கள். யார் எழுதுனது பிடிக்கும் உனக்கு? மில்லர்ஸ் அண்ட் பூன் ரொம்ப பிடிக்கும். எப்பவாவது சிட்னி ஹில்டன் படிப்பேன். நேரம் கிடைச்சா இங்கிலீஷ், இந்தி சினிமா பார்ப்பேன். அவன் தனது ஆர்வங்கள் பற்றி கூறினான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார்கள். அவளது கலகலப்பு அவனுக்கு பிடித்திருந்தது. சனிக்கிழமை ஊருக்கு வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். எனக்கு இந்த ஃபார்மல் பெண் பார்க்கிற படலத்துல இஷ்டம் இல்ல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம 2 குடும்பமும் ஏதாவது ஹோட்டல்ல சந்திக்கலாமா? கண்டிப்பா, எனக்குமே அது ரொம்ப வசதியா இருக்கும், டென்ஷனும் குறையும். சரி, குட் நைட் அசோக். வெரி குட் நைட். அவன் மனசு சந்தோஷத்தில் மிதந்தது. ஆஹா, அந்த நேரம் இதோ வந்துவிடும் போல இருக்கிறதே. உற்சாகத்துடன் உறங்கி போனான் அவன். நண்பன் பிரேமிடம் மட்டும் விஷயத்தை சொன்னான். வாழ்த்துக்கள்டா. ஹைதராபாத்ல யாரையாவது தெரியுமா பிரேம் உனக்கு? எதுக்கும் ஒரு தரம் விசாரிச்சது நல்லதுன்னு தோணுது. உள்ளத உள்ளபடி உண்மையா எவ்வித ஜோடனையும் சேர்க்காம சொல்றவங்களா இருந்தா நல்லதுரா என்றான் அசோக். அதுக்கு என்னடா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் மேனகா வேலை பார்க்கிற ஆபீஸ்லயே வேலை பார்க்கறான். அவங்கிட்ட சொல்லுவோம். எம்ப்ளாயி நம்பர் ஏதாவது தெரியுமா அவளோடது? இல்ல, தெரியாதேடா. சரி, பேரும் பிறந்த தேதியும் சொல்லு. ஒரு நிமிஷம் என்றபடி தன் மொபைலில் பதிவிறக்கம் செய்து வைத்திருந்த விவரங்களை பார்த்து சொன்னான். அவற்றை குறித்து கொண்ட பிரேம் எழுந்தான். சரிடா, 2 நாள் டைம் கொடு. நீ பொண்ணு பார்க்க போறதுக்குள்ள
அவளை பத்தின விவரங்களை விசாரிச்சு சொல்லிடுறேன். அவங்க வீட்லயும் இதே மாதிரி என்னை பத்தி ஆபீஸ்ல விசாரிப்பாங்கல்ல? கண்டிப்பா. நமக்கு இருக்கிற பயமும் கவலையும் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? நமக்கு தெரியும் நாம எந்த குறையும் இல்லாதவங்கன்னு, நல்லவங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாம சொல்றதெல்லாம் உண்மைன்னு. ஆனா பொண்ணை கொடுக்கறவங்களுக்கு ஒரு பயமும் சந்தேகமும் இருக்கதான் செய்யும். நமக்கு இருக்கிறது மாதிரி. விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பில்லையே. ஏன்டா கவலைப்படுற? இந்த ஆபீஸ்ல உன்னை பிடிக்காதவன் கூட உன்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டான்டா. அந்த அளவுக்கு உன் பேர்ல எல்லாருக்கும் நல்ல மரியாதை இருக்கு. பிரேம் தன் கேபினுக்கு சென்றான். அவன் இன்னும் 2 நாட்களில் மேனகாவை பற்றி விசாரித்து சொல்லிவிடுவான். ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்த்துவிட்டால் திருமணம் நிச்சயமாகிவிடும். ஒரு பெண்ணை முறைப்படி பார்த்துவிட்டால் எந்த காரணம் கொண்டும் அவளை வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது என்பது அசோக் எடுத்திருக்கும் உறுதிமொழி. வீட்டிலும் அதை வலியுறுத்தி இருக்கிறான். எனவே இரு மனம் இணையும் திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது புரிய அவனது உடல் முழுக்க மகிழ்ச்சி பரவியது. இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாமா?